மேடல் அமர்ந்திருக்கும் ஜஸ்டிஸ் அக்பர் அலி, அட்வொகேட் பவானி மோகன், all the other advocates and Justice Muralidhar who is to arrive. உங்க எல்லாருக்கும் வணக்கம், காலை வணக்கம். சில தூரம் ஒரு தலைப்பு நம்ம பார்த்தோம்னா ரொம்ப ஆப்வியஸா இருக்கிற மாதிரி இருக்கும். அவங்க எனக்கு ஃபோன் பண்ணி என் தலைப்பு கொடுக்கும்போது இன்ஸ்டிங்க்டிவா வந்து ஃபெடரலிசம் இன் சொசைட்டி அண்ட் ஆர்ட்ஸ் ரொம்ப ஆப்வியஸா இருக்கிற மாதிரி நான் ஆமான்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் அதை பத்தி யோசிச்சு பார்க்கும்போது தான் இந்த ரெண்டு வேர்ட்ஸ் எப்படி அசோசியேட் பண்றதுன்னு ஒரு கொஸ்டின் வந்துடும். ஏன்னா ஃபெடரலிசம்ன்றது ஒரு அரசியல் சார்ந்த ஒரு கான்ஸ்டிடியூஷனல் ஒரு பவர் ஸ்டேட் சென்டர் பவர் ரிலேட்டட் ஒரு ஸ்ட்ரக்சரல் ஆஸ்பெக்ட். அந்த ஸ்ட்ரக்சரல் அமைப்புல ஷேர் எப்படி பண்ண போறோம், டெவல்யூஷன் ஆஃப் பவர் இருக்கு, டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பவர் இருக்கு, அது எப்படி ஆர்கனைசேஷனல் திங். இது எப்படி நம்ம இந்த ஐடியா வந்து நம்ம எப்படி ஒரு சமுதாய ரீதியா ஒரு கலை ரீதியா எப்படி பேச போறோம்ன்றது ஒரு சிக்கலான ஒரு கேள்வியா தான் இருந்தது. இது நீங்க கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசமா சொல்றீங்களா ஃபெடரல் தான் சொல்றீங்கிறது வேற விஷயம். கோஆபரேஷன்ன்றதே கொஞ்சம் ஒரு கொஸ்டினபிள் விஷயம் தான். ஏன்னா ஃபெடரலிசம் நம்ம சொல்லும் போது ஒரே ஒரு பாயிண்ட் என்ன வருதுன்னா அந்த ரெண்டு பார்ட்டியும் ஈக்குவலான ஒரு கொஸ்டின் வருது. கோஆபரேஷனுக்கு ஜெனரலா ரிக்வயர்மெண்ட் என்னன்னா 2 parties ஆர் ஈக்குவல். அப்போ கோஆபரேஷன் பாசிபிள். ரெண்டு பார்ட்டி ஈக்குவல் இல்ல. அப்படி இருக்கும்போது ஸ்ட்ரக்சரலி நம்ம என்ன பண்றோம் டு மேக் ஷூர் தட் பவர் பேலன்ஸ் இஸ் ஈக்குவலைஸ் டு சம் எக்ஸ்டென்ட். அதுதான் நம்ம கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம் நம்ம அமைப்புல கொடுத்துருக்கோம். ஆனா இது எல்லாமே ஆர்கனைசேஷன், எல்லாமே ஸ்ட்ரக்சர். இப்போ ஒரு சமுதாயத்துல என்ன பண்ணணும்? ரெண்டாவது ஒரு விஷயம், இந்த ஸ்ட்ரக்சருக்கு ஒரு ஓவர் ஆர்ச்சிங் ஒரு ட்ரீம் இருக்கு, ஒரு எய்ம் இருக்கு. நம்ம கான்ஸ்டிடியூஷன்ல ஒரு கனவு, ஒரு ஹோப். அந்த ஹோப்னா அதுதான் ஜஸ்டிஸ், ஈக்குவாலிட்டி, ஃப்ரெட்டர்னிட்டி, செக்யூலரிசம், ப்ளூரலிசம். இதெல்லாம் இந்த எல்லா ஒரு ஹோப்புக்குள்ள வரதுதான் ஃபெடரலிசம். இதெல்லாம் சாட்டிஸ்ஃபை பண்றதுக்காக நம்ம கோஆபரேட் பண்ணி we will behave in a mature and equal manner so that we satisfy this beautiful idea. அது சொல்லும் போது ரெண்டு விஷயம் சொல்றோம். ஒண்ணு, இந்த ஐடியா நோக்கி நாங்க போறோம், we are going towards idea. ரெண்டாவது, இந்த ஐடியா நிஜமா சமுதாயத்தில் இல்லைன்னு நம்ம ஒத்துக்கிறோம். அதை மறக்கூடாது. we are also saying we are not equal today. There is not really justice happening in society. We hope to be really secular. இதை நம்ம மறந்து போயிடும். ஸோ இந்த ஃபெடரலிசமோட இட்ஸ் a tool, ஒரு மெக்கானிசம். இந்த மெக்கானிசமை வச்சு இந்த ஒரு ஐடியால நம்மளால கொண்டு வர முடியுமான்றது ஒரு ஸ்ட்ரக்சரல் ஒரு ஆஸ்பெக்ட். ஓகே, இதை நான் சமுதாயத்துல பேசுனா எப்படி பேச முடியும்? ஏன்னா சமுதாயம் அப்படின்னு சொல்லும் போது சமுதாயத்துல வெவ்வேறு ஸ்ட்ரக்சர்கள் இருக்கு. ஆனா இது வந்து நான் அன்ஆர்கனைஸ் செக்டர்னு சொல்லலாம் ஓரளவுக்கு. கான்ஸ்டிடியூஷன் ஓரளவுக்கு ஒரு ஆர்கனைசேஷனல் ஆஸ்பெக்ட்ல. இந்த அன்ஆர்கனைஸ் செக்டர்ல ஒரு உணர்வு பூர்வமான இருக்கிற ஒரு செக்டர்ல நான் எப்படி ஒரு ஃபெடரல் ஐடியா பத்தி பேச முடியும் அப்படின்னு ஒரு கேள்விக்குரிய நிச்சயமா இருந்தது. இந்த ஃபெடரல் ஒரு வேர்டு எடுத்துட்டீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். நிறைய வேர்ட்ஸ்க்கு அதோட எட்டிமாலஜி பின்னோக்கி போனீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா ஒன்று கண்டுபிடிக்கும். இதோட ஒன் ஆஃப் இட்ஸ் தியாலஜிக்கல் டேர்ம் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ covenant, an agreement, an alliance, or rather a arrangement between God and man. So அங்கேயே சிக்கல் ஆரம்பிக்கிறது. So the idea of the federal in a theological sense is a covenant, an agreement between God and man. God and man are not equal, first of all, right? Of course other you can say for the French-க்கு போலாம், Latin source-க்குலாம் போலாம். பட் ஒரு விஷயம் நம்ம அதில் எடுத்துக்கலாம், இது ஒரு அலையன்ஸ், ரைட்? ஸோ அந்த ஒரு கான்செப்ட் வச்சுட்டு can we talk about what are the different alliances, relationships that we have in society, and are these really federal relationships, which means அந்த ஸ்ட்ரக்சர்ஸுக்குள்ள ஒரு sharing of power and ஒரு important aspect of the sharing of power both structurally and in society na respect ஒரு வேர்டு. அதை நம்ம யூஸ் பண்ணாம இருந்தாலும் அது ரொம்ப முக்கியமான ஒரு வேர்டு. அந்த ரெஸ்பெக்ட்ஃபுல் ஷேரிங் ஆஃப் ஈச் ஒன் ஸ்பேஸ் எல்லாம் இருக்கு. இப்போ சமுதாயத்துல என்ன பிரின்சிபிள்ஸ் இருக்குன்னு யோசிக்க வேண்டியதா இருக்கு.
Of course, you can say constitution தான் சார் overarching principle. அந்த கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கிற பிரின்சிபல் தான் சமுதாயத்தில் இருக்குன்னா அது அப்பட்டமான ஒரு பொய். நிஜம் என்னன்னா, we have done nothing in this society to actually share the principles of the constitution with us as human beings. இந்த ஒரு ஃபர்ஸ்ட் கன்ஃபெஷன் நம்ம எல்லாமே கொடுக்கணும். சும்மா கான்ஸ்டிடியூஷன் கொண்டாடுறது போறாது. we failed it first ஒரு acknowledgement போகும். அதே மாதிரி we have to realize what we did not do. ஒண்ணுமே இல்லைங்க, ஒரு பள்ளிக்கூட டெக்ஸ்ட் புக் எடுத்துக்கங்க. சிவிக்ஸ் டெக்ஸ்ட் புக்ல 2 பேஜ் பிரியாம்பிள் எல்லாரும் மனப்பாடம் பண்ணுவோம். அதுக்கு மேல யாருக்கு என்ன தெரியும்? நத்திங். இன்னைக்கு வரைக்கும் நான் சொல்றேன். சோ நீங்க அரசியல் ஒரு ஸ்டேஜ்ல பேசலாம், நீங்க வந்து நம்ம அறிக்கைகள் கொடுக்கலாம், நிறைய உரைகள் கொடுக்கலாம், பட் ரியாலிட்டி இஸ் society does not function in a federal form or in a form of justice or equality. சமுதாயம் ஒரு ஃபியூடல் அரீனா. இந்த ஃபியூடல் அரீனால நான் ஃபெடரலிசம் பேச போறேன். இந்த மாதிரி ஒரு ரிடிகுலஸ் ஃபார்மேஷன் எங்கேயுமே கேட்க முடியாது நீங்க. சோ இந்த ஃபியூடல் அரீனால can there be justice, can there be freedom, can there be equality, and இந்த பிரின்சிபல்ஸ் எல்லாத்தையும் வந்து சாட்டிஸ்ஃபை பண்றதுக்காக தான் நம்ம வந்து finally we are saying that we want to have a federal structure. ஒரு இன்னொரு ஆஸ்பெக்ட் ஒன்று இருக்கு. ஒரு இன்ஸ்டிடியூஷனுக்கும் ஒரு இண்டிவிஜுவல் கலெக்ஷனுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. இப்ப நம்ம எல்லாருமே ஒண்ணுமே கிடையாது, இங்க இருக்கிறவங்க எல்லாம் எடுத்துக்கோம். பார் கவுன்சில் மெம்பர்ஸ். நீங்க பார் கவுன்சில் மெம்பரா பிஹேவ் பண்றது வேற, இண்டிவிஜுவலா அட்வொகேட்டா பிஹேவ் பண்றது வேற, இண்டிவிஜுவலா பிஹேவ் பண்றது வேற. தீஸ் ஆர் 3 டிஃபரெண்ட் பீப்புள். சோ ஒரு இன்ஸ்டிடியூஷனுக்குள்ள வரும்போது அந்த இன்ஸ்டிடியூஷனுக்கு ஒரு கேரக்டர் உண்டு. அந்த கேரக்டர் ஒரு ஆர்கனைஸ்ட் கேரக்டரா இருந்தா அதுல வந்து அட்லீஸ்ட் சில ஆர்கனைசேஷன்ஸ் பண்ண முடியும். அங்கதான் கான்ஸ்டிடியூஷன் கம்ஸ் இன், ரைட்? சோ யூ ஆர் தி இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் கவர்மெண்ட், கவர்னன்ஸ், பார்லிமெண்ட், ஆல் தி பர்சன்ஸ் அதுக்குள்ள இருக்கிறவங்க அந்த இன்ஸ்டிடியூஷனோட ஒரு பகுதி ஆயிடுறாங்க. சோ அதை நீங்க கவர்ன் பண்ண முடியும். பட் அந்த இன்ஸ்டிடியூஷனை எடுத்துட்டீங்கன்னா பண்ணவே முடியாது. ஒண்ணுமே கிடையாது. ஒரு கார்பரேட்டே எடுத்துக்கங்க. ஒரு இண்டிவிஜுவல் அவர்கிட்ட போய் பேசுறது வேற, அவர் சிஇஓவா நீங்க அவர்கிட்ட போய் பேசுறது வேற. அவருக்கு ஒரு ஆள் மாற்றமே நடக்கும். ஏன்னா சிஇஓ இருக்கும்போது அவர் இன்ஸ்டிடியூஷன். So when you are not an institution, how do you discuss federalism? This is the other question that was challenging for me. How do I discuss the idea of federalism when it's a non-institutional aspect? So structurally you cannot do anything. Another classic case where you can see this is, for example, sexual harassment. If you have an organization, you can have an ICC, you can have some kind of monitoring system. Adu vela seirada illiyandrathu it's a different aspect, but at least you can have a structure in place. In general society, what happens? Neenga solla district level podala and reversal lines irukku solla, but adella eppadi how it functions, it doesn't, because as an individual you don't have an organization, you are not part of an institution, there is no enabling force. So let us now just look at different societal அமைப்புகள் and think of federalism. ஒரு வீட்டுல இருந்து ஆரம்பிக்கலாம்னு இருந்தேன். ஆனா அதுக்கு முன்னாடி இந்த மேடையில இருந்து ஆரம்பிக்கலாம்னு தோணிடுது. அவங்கள தவிர எத்தனை பெண்கள் இருக்காங்க இந்த மேடையில? நம்ம இங்க ஃபெடரலிசம் பத்தி பேசுறோம். ரெப்ரசன்டேஷன் இல்லாம எப்படி சார் நம்ம ஃபெடரலிசம் பத்தி பேச? ரெப்ரசன்டேஷன் பாசிட்டிவா சொல்றேன், நான் டோக்கனிசம் பத்தி பேசுறேன். நம்ம எல்லா ஆண்கள் உட்காந்து ஃபெடரலிசம் பத்தி பேசுறோம். எதுவெல்லாம் கை தட்டுறீங்க? இதுக்குதான் நீங்க கை தட்டணும் இந்த கேள்விக்கு. உங்களை பத்தி கிரிட்டிசைஸ் பண்றது மட்டும் எல்லாம் அமைதி ஆயிடுறீங்களா? நல்ல விளையாட்டா இருக்கீங்களா? நான் நீங்க சூப்பரா பண்றீங்கன்னு சொல்றதுக்கு நான் வரலைங்க, தப்பாடு கூப்பிட்டுருக்கீங்க. இத முதல்ல மாத்துங்க. ஒரு ஃபெடரலிசம் பத்தி ஒரு கருத்தரங்கு இருக்குன்னா there has to be women on stage. Men know, pardon my language, I was only going to say something else. Men know nothing about federalism because we are on the top of the damn ladder. How can we discuss federalism on this stage? So let's start there. ஒரு வீடு எடுத்துக்கோங்க. ஒரு வீட்டுல ரோல்ஸ். ஓகே, வீட்டுல என்னெல்லாம் நடக்கிறது? ஒரு ஃபினான்ஷியல் ஆஸ்பெக்ட் ஆஃப் ஹவுஸ் இருக்கு, இமோஷனல் ரிலேஷன்ஷிப் ஆஸ்பெக்ட் ஆஃப் ஹவுஸ் இருக்கு, உணவு, ஃபுட், அஃபெக்ஷன், ரிலேஷன்ஷிப், ஃபினான்ஷியல்,
குழந்தைகள் இருந்தா எஜுகேஷன், அண்ட் அந்த எஜுகேஷன் ஃபேமிலி மாடலுக்குள்ள என்னன்னா சம் கைண்ட் ஆஃப் வாட் ஐ வுட் கால் கேரக்டர் பில்டிங். அது என்ன, அது ஒரு ஜென்ரலா நான் சொல்றேன், அது என்ன மீனிங் யாருன்னா புரிஞ்சுக்கலாம். இது எல்லாத்துக்கும் ரிக்வயர்ட் என்னன்னா பவர் ஷேரிங் between the two people, the main adults in the house, the partners in the house. Now, நிஜமா அது ஒரு ஃபெடரலா ஒரு வீடு நடக்கிறதான்னு ஒரு கேள்வி. ஆன்சர் நேரவே சொல்லிடலாம், நோ. Let alone equitable sharing, there is no sharing. There are pre-designed roles for both these people. We know where the food role is. உணவு food role யாருதுன்னு தெரியும். We know what the role of financial is. Even if the woman is earning, the control of the finances still lies with the man, right? Or at least decision making வந்து ஆண்கள் தான். எஜுகேஷன், அதுலயும் வந்து பசங்களுக்கு ரைட் இருக்கா நான் என்ன படிக்க போறேன்னு சொல்றதுக்கு? சுத்தமா கிடையாது. இது வீட்டை பத்தி பேசிட்டு இருக்கோம், சுப்பரிய கவர்மெண்ட் பத்தி இந்தியா பத்தி அப்புறம் பேசலாம். இந்த ஹோல் அமைப்புக்குள்ள is there a sharing of devolution of power, a sharing of power, a respectful sharing of power? ஒரு கேள்வி. டெஃபினட்டா ஆன்சர் இல்ல. பட் அதுக்கு இன்னொரு கொஸ்டின் கேட்கலாம். Unlike a country, what is the overarching idea of a family unit? ஒரு ஃபேமிலி அப்படின்னு வருதுன்னா அதுக்கு ஓவர்ஆர்ச்சிங் எப்படி செக்யூலரிசம் ஜஸ்டிஸ் சொல்றோமோ அந்த பிரின்சிபிள்ஸ் வந்து ஒரு ஃபேமிலி யூனிட்குள்ள வரதா? இல்ல, வரது கிடையாது. So நீங்க சொல்லலாம் it is about love, affection, bond, it's a societal arrangement எல்லாம் சொல்லலாம். But beyond that, we don't have any principles of engagement within that structure. Ethical principles of engagement within a home structure நம்ம யோசிக்கவே இல்லை, right? இந்த ஒரு கான்டெக்ஸ்ட்ல சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா, of course partners தான் நான் சொல்றேன். The fact that gender and sexual orientation does not matter என்றது ரொம்ப முக்கியம். And here we have Justice Muralidhar with Justice A.P. Shah, who I think passed one of the most important judgments in Delhi High Court. It has to be mentioned in this context. Thank you so much. But despite that, in society, home அப்படின்னு ஒரு மாடல் யோசிக்கிறோம்னா we are still homophobic as a society. We are still not able to understand that it can mean so many different things to so many people. So we fail at home. First அங்க ஆரம்பிக்கலாம். ரெண்டாவது இடத்துக்கு போலாம். ஸ்கூல்னு ஒரு இடம் இருக்கு. ஸ்கூல்ல நம்ம ஸ்கூல்னு சொன்னா ரெண்டு விஷயம் தான் நம்ம மைண்டுக்கு வரும். ரெண்டு விஷயம் வச்சுக்கலாம். ஒன்னு பில்டிங், ரெண்டாவது டீச்சர், பிரின்சிபல். அவ்வளவுதான் இங்க ஸ்கூல். அப்புறம் கடைசியில ரிசல்ட், எக்ஸாம். இப்படிதான் நம்ம ஸ்கூல் நடத்துறோம். இது பப்ளிக் ஸ்கூலா இருக்கலாம், கவர்மெண்ட் ஸ்கூலா இருக்கலாம், அந்த ஹைரார்கிக்கு அப்புறம் வரும். ஒரு ஸ்கூல்ல வந்து வாய்ஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கா? மல்டிபிள் வாய்ஸஸ் ஒண்ணு இருக்கா? புஷ்பேக்ஸ் ஒண்ணு இருக்கா? நான் ஒரு ரொம்ப வருஷம் முன்னாடி ஃபியூ இயர்ஸ் அகோ வந்து ஒரு கருத்தரங்கில் கலந்துட்டேன். பிரின்சிபல்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸோட ஒரு கலந்துரையாடல். அதுல ஒருத்தர் கடைசியில சொன்னது ரொம்ப சிம்பிள். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இது பிரின்சிபல். ஸோ கவர்மெண்ட்டுக்கும் அவங்களுக்குள்ள இருக்கிற தொடர்பு, அவங்களோட இருக்க பிரச்சனைகள், இந்த பியூரோக்ராட்டிக் இஷ்யூஸ் பத்தி பேசுறாங்க. அவங்க சொன்னாங்க, சார் எங்களை வந்து எங்க வேலையை பண்ண விட்டா போறோம் சார் அப்படின்னு. நாங்க பண்ணிப்போம் சார். டீச்சர்ஸ் கேட்டீங்கன்னா அவங்களும் அதுதான் சொல்ல போறாங்க, எங்களை எங்க வேலையை விட்டு பண்ண விட்டீங்கன்னா போறோம். ஸோ none of them can make decisions. ஒரு பின்ன நகர்த்துறோம்னா பிரின்சிபல் வந்து செக்ரட்டரி, ஜாயிண்ட் செக்ரட்டரி, அண்டர் செக்ரட்டரிக்கு ஃபோன் பண்ணும். இல்லாட்டா அவன் கேட்பான், ஏன் பின்ன நகர்த்தியான்னு கேட்பான். So there is no power. You want them to be just executing something. So school is completely unequal. Remember that நம்ம ஸ்கூல்ல தான் இன்னைக்கு கூட வந்து ஜாதி சார்ந்த வன்முறை நடக்கிறது. இதெல்லாம் நம்ம மறக்கவே முடியாது. So schoolன்றது it is completely a place where we have no spirit of equality, no spirit of sharing. நான் ஏன் இதை சொல்றேன்னா, நீட் பத்தி மட்டும் பேசினா போராது. நம்மளோட ஸ்கூல் ஸ்ட்ரக்சர்ஸ், காலேஜ் ஸ்ட்ரக்சர்ஸ் பத்தி நம்ம பேசணும். That is a political point. This is a social point. We have to discuss both parallelly, and they are not competing with each other. ரெண்டும் காம்படிஷன் இல்லைங்க. என்ன மாற்றம்னு நம்மளோட ஸ்ட்ரக்சர்ஸ்குள்ள தேவைன்றது நம்ம ரெக்கக்னைஸ் பண்ணாம இருக்கிறது ஒரு ஜனநாயக அநீதின்னு சொல்லுவோம்.
ஸ்கூல் விடுங்க, ஜெனரல் சமுதாயம் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா நம்ம சமுதாயத்துல 2 ஆஸ்பெக்ட்ல தான் கம்ப்ளீட்டா நம்ம சமுதாயம் ஆப்ரேட் ஆகுது. ஒன்னு ஜாதி, இன்னொன்னு ஜெண்டர். இந்த 2 ஸ்ட்ரக்சருக்குள்ளதான் நம்ம எல்லா ஃபங்க்ஷனிங்கும் நம்ம ஆப்ரேட் பண்ணுறோம். எல்லா ரிலிஜன்ஸும் இந்த ஒரு ஆப்ரேஷனுக்குள் தான் நடக்குது. எல்லா ஃபீட்ஸும், இது ஹிந்துவா இருக்கட்டும், இஸ்லாமா இருக்கட்டும், கிறிஸ்டியானிட்டியா இருக்கட்டும், எல்லாமே இதுல தான் இருக்கு. ஸோ இந்த ஒரு ரிலிஜியஸ் ஸ்ட்ரக்சர், காஸ்ட் ஸ்ட்ரக்சருக்குள்ள everybody is operating within the limitation that has been already prescribed. அந்த லிமிடேஷன் குள்ளதான் உங்களோட கடவுளோட தொடர்பு இருக்கு பாத்தீங்களா, அதே இது வச்சுதான் நம்ம பண்றோம். கடவுளுக்கும் நமக்கும் ஃப்ரீ தொடர்பே கிடையாது. அந்த ஃபர்ஸ்ட் நான் ஃபெடரல் ஐடியா நான் சொன்ன பாத்தீங்களா, காவனன்ட்னு. we don't have a covenant with God actually. அது கூட தப்பு, அது போய் we have a covenant with நடுவுல இருக்கிற இந்த ஸ்ட்ரக்சர் கூட தான் நமக்கு covenant இருக்கு. God வந்து சும்மா ஒரு ஐடியா சும்மா வச்சிருக்கோம் படம் காமிக்கிறதுக்கு உலகத்துக்கு. பட் இந்த ஜாதி இந்த ஸ்ட்ரக்சர் கூட தான் நமக்கு காவனன்ட் அக்ரிமெண்ட் இருக்கு. நான் இதுதான் பண்ணுவேன், நான் இது சொல்ல மாட்டேன், நான் கோயிலுக்குள்ள வர மாட்டேன், நான் இங்க வர மாட்டேன், நான் இந்த பூஜை பண்ண மாட்டேன், பெண்கள் தான் அந்த பூஜையை பண்ணும், ஆண்கள். இது எல்லாமே வந்து சோசியல் காவனன்ட்ஸ் இன் த நேம் ஆஃப் ரிலிஜன் அண்ட் காட். இதுக்குள்ளதான் கடவுள்னு ஒருத்தர் அமைப்புல இருக்க. சோ ஒரு விதத்துல பாத்தீங்கன்னா even our faith is completely undemocratic. Even our belief I guess you can add all kinds of faith also. so that is completely, இத பத்தி நம்ம யோசிக்கணும். ஆக்குபேஷன்ஸ், இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். தொழில் ரீதியா நம்ம நிஜமா ஃப்ரீடம் இருக்கா இன்னைக்குன்னா அதுவும் இல்லை. ஆஸ் சொசைட்டி டெக்னாலஜி வர 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 அது ஒளிவு மறைவு அதிகமா இருக்கு. அது எப்படி ஹைட் பண்ணுன்றது நம்ம நல்லா கத்துட்டோம். அவ்வளவு ஈஸியா நம்மளுக்கு தெரியாது இப்போ கண்ணுல. ஆனா அந்த ஹேபிட்ஸ் கண்டினியூ. இதுல ஒரு வெரி இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் இஸ் சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ். ஒரு வாழ்க்கையில வந்து நான் முன்னேறணும் அப்படின்னு நான் யோசிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். என்னோட சூழல், நான் பிறந்த இடம், நான் வந்து இருந்த ஒரு கான்டெக்ட், நான் படிச்ச புத்தகங்கள், என்னோட நண்பர்கள், என்னோட ஃபேமிலி, இவங்க எல்லாரும் தான் என் மைண்டுக்குள்ள இந்த இமேஜினேஷன் கொடுக்குறாங்க. இந்த இமேஜினேஷன் தான் என் வளர்ச்சி. ஆக்சுவலா என்னால என்ன எங்க பார்க்க முடியும்? ரொம்ப ஒரு அழகான விஷயம் இருக்கு. இப்போ ஒரு குழந்தை வளரும் போது ஒரு ஐ திங்க் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 10 இயர்ஸ் வரைக்கும் அவங்களுக்கு டைம் சென்ஸ் கிடையாது. சோ ஒரு மாசத்துக்கும் 10 வருஷத்துக்கும் ஒரு குழந்தைக்கு வித்தியாசம் தெரியும். அந்த டைம், ஸ்பேஸ் அண்ட் டைம் சென்ஸ் கிடையாது. அதுக்கப்புறம் தான் அந்த ஒரு சென்ஸ் வருது. சோ இந்த ட்ரீமிங், நான் 10 வருஷத்துல நான் எங்க இருப்பேன், நான் எங்க படிக்கணும், இது வந்து ஒரு கற்பனை இருக்கணும். அந்த கற்பனை இருந்தாதான் அதை நோக்கி நம்ம போக முடியும். ஜாதி, மதம், இது எல்லாமே அந்த கற்பனையை உடைக்கிற ஒரு சிஸ்டம். ஏன்னா இட் இஸ் மச் ஹார்டர் இஃப் மை கான்டெக்ஸ்ட் இஸ் லிமிட்டட் டு ட்ரீம் ஃபார் சம்வேர். சோ ஜாதி அந்த ஸ்ட்ரக்சரை வைக்கிற இன்னொரு ரீசன் என்னன்னா, அவங்கள அதே இடத்துல வைக்கிற ஒரு மெக்கானிசம். அவங்களோட இமேஜினேஷன் அந்த அளவுக்கு போலன்னா அந்த இடத்துக்கு போக போறது இல்லை. அது மீறியும் அந்த இண்டிவிஜுவல் போனோம்னா பட கஷ்டம், ரொம்ப கஷ்டம். இது பெண்களுக்கும் சொல்லலாம். இட்ஸ் சேம் திங், அதே ஸ்ட்ரக்சர். சோ சொசைட்டில வந்து கற்பனையே வந்து நம்ம லிமிட் பண்ணும்போது நம்ம எப்படி ஃபெடரல் சொல்ல முடியும்? இமேஜினே பண்ண முடியல. இதுதான் என்னோட ரியாலிட்டி, நான் அக்செப்ட் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நிறைய பேர் நீங்க வந்து முதல் தலைமுறை படிக்கிறவங்க ஸ்கூலுக்கு போனீங்கன்னா, நான் எப்படியாவது 12th கிளாஸ் பாஸ் பண்ணணும் சொல்ல போறேன். நான் ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி போறேன்னு சொல்ல போறது இல்லை. எப்படியாவது பக்கத்துல ஒரு காலேஜ்ல அட்மிஷன் கிடைக்கும் யோசிக்க போறாங்க. அந்த ஹார்வர்ட்னு ஒண்ணு இருக்கு, அது உன்னோட ட்ரீம் தாண்டி இல்ல அப்படின்னு அந்த நாலேஜ் ஷேரிங் இருக்கு பாத்தீங்களா, அதுதான் ரியலி ஷேரிங். சோ another aspect of being non-federal is capturing knowledge. knowledge நான் கேப்சர் பண்ணி வச்சுக்கிறேன். நீங்க சொன்னீங்கல்ல கடைசியில் நீங்க பேசும்போது மக்களை வந்து அந்த ஒரு ஐடியா அப்படியே பிடிக்கணும்னு, அந்த ஐடியாவே அங்க போய் சேரலன்னா எப்படி சார் பிடி போறோம்? அதுதான் என்னோட கொஸ்டின். எல்லாருக்கும் போய் சேரறதா இந்த ஐடியா? சோ அது சேராம இருக்கிறது நம்ம என்னெல்லாம் பண்றோம்? இந்த ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நாலேஜ் இஸ் a very important aspect of being a federal society.
இஸ் ஹவு ஃப்ரீலி வி ஷேர் நாலேஜ் அண்ட் ஹவு டு ரெஸ்பெக்ட் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் நாலேஜ். ரொம்ப முக்கியம். இது வந்து நான் ஒரு ஸ்மால் எக்ஸாம்பிள் நானே கொடுக்குறேன். ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு புத்தகம் எழுதினேன். செபாஸ்டியன் அண்ட் சன்ஸ்னு ஒரு புத்தகம் எழுதினேன். மிருதங்கம் செய்யறவங்க பத்தி ஒரு புத்தகம். இந்த புத்தகம், மிருதகம்ன்றது கர்நாடக இசையில மேடையில ரொம்ப யூஸ்வலா யூஸ் பண்ற ஒரு இசைக்கருவி. நான் வந்து 12 வயசுல இருந்து கச்சேரி பாடிட்டு இருக்கேன். என் பக்கத்துலேயே தான் இருந்திருக்கேன் அந்த இசைக்கருவி. வாசிச்சுட்டே தான் இருக்காங்க. அதை பத்தி நான் சிந்திச்சதே கிடையாது. வாசித்தவங்களை பத்தி அப்படி வாசிக்கிறேங்க, இப்படி பிரமாதமா இருக்கு, பெரியவங்க எல்லாம் வாசிச்சிருக்காங்க, எல்லாம் சொல்லிருக்கு. ஆனா அதை யார தயாரிச்சாங்கன்னு நான் யோசிக்கவே இல்லை. அவங்க பேரெல்லாம் சொல்லியிருக்காங்க. பர்லாந்துன்னு ஒருத்தர் இருந்தார் சார், பிரமாதமா சேர்த்தாரு. ஆனா அவர் யாரு, அதை பத்தி நான் கேட்கணும். சோ இந்த இசைக்கருவி பத்தி எனக்கு இருந்த எல்லா நாலேஜும் வாசிக்கு வரவங்க பார்த்தீங்களா, அவங்க வழியா வந்த ஒரு நாலேஜ் தான். அவங்க சொன்ன கதைகள் தான். கதைன்றது ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம சமுதாயத்துல. கதைக்குள்ளதான் எல்லாமே இருக்கு. இது ஏன்னா ஒரு புத்தகம், இன்னொரு புத்தகம் எழுதினேன். அந்த புத்தகத்துல இருந்து கர்நாடக இசையில இருக்கிற ஜாதி பிரச்சனைகள் பத்தி ஒரு என்டையர் சாப்டர் எழுதிருக்கேன். அது பப்ளிஷ் ஆன ஒரு 4-5 மாசத்துக்கு அப்புறம் அந்த புத்தகத்தை நான் திருப்பி படிச்சிருந்தேன். அதுல ஜாதி பக்கத்துக்கு நானே வந்தேன். பலார் என் மூஞ்சில நானே அரைஞ்ச மாதிரி ஒரு ஃபீலிங் கிடைச்சது. அந்த ஒரு இத்தனை பக்கம் இருக்குங்க, இதுல அவ்வளவு பிரச்சனைகள் பத்தி எழுதியிருக்கேன். எல்லாரும் சூப்பரா எழுதிருக்கீங்க சார், யாருமே சொல்ல பாராட்டினாங்க. நானும் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். ஒரு லைன் கூட இசைக்கருவி செய்யறத பத்தி நான் எழுதல. அப்படின்னா எனக்கு என் கண்ணுல அவங்க படவே இல்லைன்னு. இது ஒரு பெரிய ஒரு எனக்கே ஒரு அதிர்ச்சியா இருக்கு. அதுக்கப்புறம் தான் சரி இதை பத்தி நம்ம யோசிக்கணும், சிந்திக்கணும்னு அவங்களை மீட் பண்ண. அவங்களை சந்திக்கும் போது அப்கோர்ஸ் அவங்க இருக்கிறவங்க மெயின்லி வந்து தலித் கம்யூனிட்டின்னு வர்றவங்க தான். ஒண்ணு வந்து அந்த சமுதாய ரீதியா ஜாதியோட டிஃபரன்சியேஷன், அது ஒரு ஆஸ்பெக்ட் இருக்கு. இன்னொரு ஆஸ்பெக்ட் வந்து அவங்களோட மைண்ட், அவங்களோட நாலேஜ், அவங்களோட நாலேஜோட லாங்குவேஜ். நாலேஜுக்கு வெவ்வேறு லாங்குவேஜஸ் இருக்கு, அது மறந்துடும். வெவ்வேறு லாங்குவேஜஸ் இருக்கு. இந்த டைவர்சிட்டி சொன்னோம்ல, டைவர்சிட்டி ஆஃப் நாலேஜ் வி ஃபர்கெட். டைவர்சிட்டி இஸ் நாட் ஓன்லி மொழி, நாட் ஓன்லி உடை, நாட் ஓன்லி மதம். டைவர்சிட்டி ஆஃப் நாலேஜ். அவங்க நிறைய விஷயம் சொல்லும் போது எனக்கு ஒண்ணுமே புரியாது. அவங்க சொன்ன சொற்களே என் வாழ்க்கையில நான் கேட்டதில்ல. என்ன சார் இதுன்னா, இதாங்க அவங்க பேசுறது ரொம்ப சுலபமா சொல்லிட்டு போயிடுவாங்க. அது மீனிங் எல்லாம் உங்களுக்கு சொல்ல மாட்டாங்க, நீதான் கண்டுபிடிக்கணும். சோ அது பார்க்கும் போதே சரி, இந்த நாலேஜ் வந்து ஏன் ஒரு பொது தளத்துக்கு வரல, ஏன் எல்லாருக்கும் போய் சேரல? அந்த ஷேரிங், அகைன் ஃபெடரலிசம் இஸ் a form of sharing அப்படின்னு சொல்றோம்னா, why is this sharing missing? அதோட இன்னொரு மோசமான விஷயம் சொல்றேன். அந்த ஷேரிங்கும் மிஸ் ஆகுது. அவங்க சொல்றத நான் வந்து எப்படி வேணுமோ நான் சொல்லிக்கிறேன். So I am also not sharing, I am also appropriating and twisting. This is completely undemocratic. So I'm giving this example to say that federalism has an aspect of the mind, imagination and knowledge. And how do, so சமுதாயத்துல இது எப்படி நம்ம வந்து, how are you going to think of it in a more equal manner ன்ற ஒரு கொஸ்டின் வரும். இப்போ ரெண்டாவது ஆஸ்பெக்ட் வரேன், ஆர்ட் அண்ட் ஃபெடரலிசம். இது இன்னும் சிக்கலான ஒரு இடம். ரெண்டு விஷயத்துக்கு, ஒண்ணு ஆர்ட் தேவையா, அங்கேருந்து ஆரம்பிக்கும். நிறைய பேர் வந்து இந்த ஆர்ட்ன்றது சார், இதை நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். சார் ஆர்ட் எல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், முதல்ல வந்து சாப்பாடு இருக்கா பாருங்க, க்ளோத்ஸ் இருக்கா பாருங்க, ஹெல்த் கேர் இருக்கா பாருங்க, ரோடு இருக்கா பாருங்க, அதுக்கப்புறம் நம்ம ஆர்ட்டை பத்தி பேசலாம் அப்படின்னு நிறைய பேர் இப்ப கூட சொல்றாங்க. இது வந்து நான் வந்து அந்த காலத்து இன்னைக்கு கூட சொல்றவங்க இருக்காங்க. ஸோ ஆர்ட்ன்றது ஒரு லக்ஸரி அப்படின்னு ஒரு ஃபீலிங் இருக்கு. இப்போ இங்கேயே நிறைய பேர் சொல்லுங்க, எனக்கு கலை என்னன்னா சார், நான் ரொம்ப நாள்ல போய் ஹைகோர்ட்ல வந்து ஏதோ ஒரு ஜட்ஜுக்கு எதிராக கண்ணா பேர் சண்டை போட்டு வந்து எனக்கு மண்டை வெடியிருது சார், வீட்டுல வந்து ஒரு பாட்டு கேட்டா பீஸ்ஃபுல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்றவங்க இருக்காங்க. அதே மாதிரி ஜட்ஜு அவங்க கத்துறதை கேட்டு எனக்கு தலைவலி வந்து சொல்லிட்டு அவங்களும் பாட்டு கேட்கறாங்க. ஸோ கடைசியில வந்து ரிலீஃப், அதாவது மருந்துக்கு பதிலாக நீங்க பாட்டு கேட்கறீங்க இப்படி சொல்லலாம். அப்படி ஒரு ரிலேஷன்ஷிப்பும் இருக்கு. அந்த ரிலேஷன்ஷிப் அந்த இருக்குன்றது ஒரு நிஜம். பட் அதை தாண்டி ஆர்ட்டுக்கு ஒரு ரோல் இருக்கான்னு ஒரு கொஸ்டின் வரும். இது எல்லா கலைஞர்களும் கேட்க வேண்டிய கேள்வி. கேட்கணும், கேட்காதவங்களும் இருக்காங்க, பட் கேட்கணும்னு நான் நம்புறேன். இதுதான் என்னோட ஒரு சஜஷன். ஆர்ட்ன்றது இயற்கையில இருந்த விஷயம் இல்லை, ஃபர்ஸ்ட் அதை நான் சொல்றேன். அழகா ஒரு விஷயமா இருந்ததுன்னா அது ஆர்ட் ஆயிடாது.
ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யாருக்கு எது அழகா இருக்குன்னு ஒரு கேள்வி வரும். அது சமுதாய சிக்கல் கூட திருப்பி வந்துடும், அன்ஈக்குவல்னஸ்க்கு திருப்பி வந்துடும். பட் அழகா இருக்கிறதுக்கும் கலைக்கும் சம்பந்தம் கிடையாது. அப்ப எதுக்குங்க நான் பாடுறேன், எதுக்குங்க அவங்க படம் எடுக்கிறாங்க, எதுக்கு நடிக்கிறாங்க, எதுக்கு? சரி, பொருளாதாரமா இங்க எல்லாருக்கும் ஏதோ பைசா வருது, அது விடுங்க. நீங்க வீட்டுக்கு போனவங்க கொஞ்சம் பீஸ்ஃபுல்லா இருக்கீங்க, அதையும் விடுங்க. அதெல்லாம் எனக்கு கேட்டா ட்ரிவியல் மேட்டர்ஸ். சீரியஸாவே சொல்றேன். என்னோட நம்பிக்கை என்னன்னா, மனுஷன் வந்து இப்போ வந்து கேவ் மேனே எடுத்துக்கங்களேன். கேவ் மேன் போய் ஹண்டிங் போனான். ஹண்டிங் போய் அங்க டியரை பிடிச்சான், சாப்பிட்டான், ஏதோ ஒண்ணு. அந்த கேவ்ல வந்து வரைஞ்சிருக்கான். டெக்னிக்கெல்லாம் எடுத்து வச்சிருங்க இப்போதைக்கு. கேவ் மேன் வரைஞ்சிருக்கான். ஒரு கேள்வி கேட்க, அவன் அந்த கேவ்ல வரைஞ்ச டியர் தான் அவன் பார்த்த டியரான்னு ஒரு கேள்வி கேட்கலாம். ஆன்சர் இல்ல, நிச்சயமா இல்ல. அவன் வரைஞ்சதுக்கும் ஒரு அளவுக்கு டியருக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி இருக்கலாம். நீங்க சொல்ல, இல்ல சார் அவர் மேப் போட்டிருந்த சார், எங்க டியர் கிடைக்கும்னு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல். அது கரெக்ட், இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் அதுவும் இருக்கலாம், நான் இல்லைன்னு சொல்றேன். பட் அதை தாண்டி அந்த ப்ரோசஸ்ல அந்த மனிதன் ஏதோ ஒண்ணு பண்ணிருக்கான். என்ன பண்ணிருக்கான்னா, யதார்த்த ஒரு எவ்ரிடே லைஃப்ல அவன் பார்க்கிற விஷயத்த கம்ப்ளீட்டா அந்த ஒரு சிச்சுவேஷன்ல இருந்து எடுத்துட்டு இமேஜின் பண்ணி ஒட்டியிருக்கான் ஒரு செவரில். வாழ்க்கையில நம்ம எல்லாருமே வந்து என்ன விஷயத்த சிந்திச்சாலும் சுயநலம் இல்லாம சிந்திக்கவே முடியாது. அதாவது நம்மள வந்து அதுக்குள்ள போட்டுரும், நம்மளோட சிச்சுவேஷன், நம்மளோட கான்டெக்ட் போட்டுரும். இந்த வரையும் போதோ, பாடும் போதோ, ராகத்தை இழுக்கும் போதோ நம்ம சுயநலத்தை அதுல எடுத்துறோம். ஸோ ஒரு ஒரு சமுதாய அனுபவம், ஒரு சுயநலம் இல்லாத ஒரு அனுபவம் கலை வழியா வருது. அந்த இமேஜினேஷன் கிடைக்குது. டியர், நான் எப்பவும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவேன். இதுதான் அப்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லுவேன். இது கண்ணாடிங்க. இந்த கண்ணாடியை நான் கீழே போடுறேன், கண்ணாடி கீழே விழுந்தது, இது கரெக்ட். ஆனா இது விழுந்தது பார்த்தீங்களா, தி ஐடியா ஆஃப் ஃபாலிங் இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் அப்ஸ்ட்ராக்ஷன். எப்படி விழுறதுன்னு உங்களுக்கு காமிச்சது, அதை நீங்க மறக்கவே மாட்டீங்க. ஃபாலிங்க மறக்க மாட்டீங்க. அதுதான் கலைஞன் பண்றான். அது பண்றதுனால அவங்க என்ன ஒரு அசிஸ்ட் பண்றானா, உங்களை பத்தியே யோசிக்காதுங்க. எம்பத்தின்னு ஒரு விஷயம் இருக்கு, அது உங்களுக்கு நான் கிஃப்ட் பண்றேன்னு ஒரு ஆர்டிஸ்ட்னா பர்சனலால ஆர்ட் இஸ் கிஃப்டிங் யூ. இன்ஃபேக்ட் இட் இஸ் தி எசன்ஸ் ஆஃப் ஷேரிங், இட் இஸ் தி எசன்ஸ் ஆஃப் பீயிங் ஃபெடரல், இஸ் வாட் ஆர்ட் ஆக்சுவலி டஸ். இப்போ அந்த இன்னொரு கேள்விக்கு, உணவு இதெல்லாம் பத்தி சொல்றாங்கல்ல, நீங்க ஒரு ரெண்டு விஷயம், ஒரு பாத்ரூம் கட்டுறீங்க ஒரு கிராமத்துல. ஃபர்ஸ்ட் வந்து அந்த பாத்ரூம் யூஸ் பண்றதுக்கு அந்த கல்ச்சர் சேஞ்ச் ஆகும். அது எப்படி பண்ணுவீங்க? கலை வழியா தான் பண்ணுவீங்க. பேசுவீங்க, அது கலை. கவிதை, அது கலை. பாட்டு, சேஞ்சிங் தட் ஹேபிட் இஸ் கலை. அதே சமயத்துல அது இன்னொரு பக்கம் சொல்லலாம். பாத்ரூம் கட்டிட்டேங்க, பாத்ரூமை யார் கிளீன் பண்றாங்க, அதை பத்தி கேள்வி கேட்கறதும் கலை. கலை இல்லைன்னா இது ரெண்டுமே நடக்காதுங்க. இந்த கேள்வி எதிர்கேள்வியும் கேட்க முடியாது. ஸோ இது வந்து ட்ரெஸ்ஸா இருக்கட்டும், ரோடா இருக்கட்டும், இது எல்லாத்துலயும் அதோட கான்ஷியன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு கல்ச்சரல் சேஞ்ச் வழியா தான் வரும். அண்ட் அது கலையினால தான் கொடுக்க முடியும். இதனால தான் கலை இஸ் such an important sharing in society. நம்ம இசை கலைன்னு பேசும்போது ஒரு பாட்டை பத்தி நான் பேசியே தீரணும், அது வந்து நம்ம நேஷனல் ஆந்தம். ஏன்னா அது ஒரு பாடல், ஃபர்ஸ்ட் ஒரு பாடல், அப்புறம் தான் ஆந்தம். அந்த ஆந்தம்ல வந்து ரெண்டு விஷயம். அந்த ஆந்தம்க்கு ஒரிஜினல் சாங், அதாவது ஃபுல் சாங் பாத்தீங்கன்னா 6 பேராகிராஃப், 6 வெர்சஸ் இருக்கு. நீங்க எல்லாருமே உங்களுக்கு டைம் கிடைச்சதுன்னா அந்த 6 வெர்ஸையும் தயவு செஞ்சு நீங்க போய் படிச்சுட்டு அதோட மொழிபெயர்ப்பு பாருங்க. ஏன்னா இட் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் சாங்ஸ் அஸ் அ ஹோல். அஃப்கோர்ஸ் ஆந்தம் வரும்போது அதை வந்து எடிட் பண்ண வேண்டியதா இருக்கு, ஒரு டைம் லிமிட் அதெல்லாம் இருக்கு. அதுல நீங்க ஒரு வரியில பாத்தீங்கன்னா வெவ்வேறு ரிலிஜன்ஸ் பத்தி சொல்லியிருப்பாரு. அதுல இன்னொரு விஷயம் சொல்லுவார், இன்னைக்கு வந்து ரொம்ப இருட்டா இருக்கு உலகம், அந்த இருட்டுல இருந்து நாங்க மீண்டு வரணும் அப்படின்னு. அது அஃப்கோர்ஸ் அந்த ஒரு சிச்சுவேஷன்ல நம்ம இது எப்போ வேணா எடுத்துக்கலாம். ஸோ அதுல ஒரு ஹோப் ஆஃப் கமிங் அவுட் ஃப்ரம் டார்க்னஸ் தான் டேகோர் ரொம்ப அழகா எழுதியிருக்காரு. அந்த பாடல்ல இப்ப நம்ம பாடுற ஆந்தம்லயே வெவ்வேறு மாநிலமா ரீஜன்ஸ் பத்தி அந்த வேர்ட்ஸ் வரும்.
இதை வந்து நம்ம எப்படி எடுத்துக்கிறோம்னு ஒரு கொஸ்டின் இருக்கு. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு ஃபுல் சாங் பாத்தீங்கன்னா ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு கோஸ்ட் லைன் டிராவல்னே சொல்லலாம். ஒரு கோஸ்ட் லைன்ல இருந்து வந்து பெங்கால்ல தான் முடிப்பார் இந்த ஹோல் திங். ஸோ திஸ் ஹோல் ஐடியா ஆஃப் மென்ஷனிங் தீஸ் ரீஜன்ஸ், இது வந்து அவர் வாட் டஸ் ஹி மீன் பை மென்ஷனிங் தீஸ் ரீசன்? நாட் ஜஸ்ட் டிஃபரன்ஸ் ஆஃப் லாங்குவேஜ் மட்டும் கிடையாது. த ஃபேக்ட் தெர் இஸ் ஃப்ளூயிடிட்டி, ஒன்னு இன்னொத்து மேல் ஓவர்லாப் ஆயிண்டே தான் வருது ஒரு இந்தியா. நம்ம லைன்ஸ் டிரா பண்ணலாம், நம்ம வந்து லிங்குவிஸ்டிக்கா செப்பரேட் பண்ணலாம், எல்லாம் பண்ணிக்கலாம். பட் தேர் இஸ் அ ஃப்ளோ இன் Tagore which is very important for us to recognize. There is also one state that does not exist, Sindh. இத பத்தி நிறைய சர்ச்சை நடந்திருக்கு. சிந்து இருக்க கூடாது, சிந்த மாத்தி வேற ஸ்டேட் போடணும்னு. பட் வாட் இஸ் திஸ் சிந்த் அப்படின்னு கொஸ்டின். இட் இஸ் அப் டு அவர் இமேஜினேஷன். கேன் சிந்த் பி the people who come seeking refuge to these countries, whether they are the Rohingyas or anybody? Can they be part of the Sindh? Can Sindh be the people who don't have a state in their name, a language in their name? For example, in Karnataka பாத்தீங்கன்னா ஆப்பிரிக்கால இருந்து வந்தவங்க இருக்காங்க, the Siddhi Damawais. Are they Sindh? So Sindh is not missing. Sindh is there. The essence of federalism is there. That it is not only between structural aspects of the state and the union, but it's among societies, among people, among individuals, among collectives, whether or not they are prescribed in any book. This is the spirit of federalism that you find. ஒரு தடவை நான் வந்து பெங்களூர்ல ஜனகணமனை பத்தி நான் பேசும்போது ஆடியன்ஸ் ஒரு ஸ்டூடெண்ட் எழுந்தாங்க. எழுந்து நீங்க எல்லாம் பேசினாங்க, அழகா இருக்கு, ஏன் சார் நார்த் ஈஸ்ட் மென்ஷனே இல்லை ஆந்தம்னு ஒரு கேள்வி கேட்டாங்க. ஃபர்ஸ்ட் அந்த டைம்ல டக்குன்னு எனக்கு ஐ ஆல்சோ ரியலைஸ் இட் இஸ் நாட் தேர். அதுக்கப்புறம் ஐ வெண்ட் அண்ட் saw the whole song. இந்த ஃபுல் சாங்ல பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா ஒரு கடைசியில் ஒரு ஆஸ்பெக்ட் இருக்கு. அந்த சன் ரைஸ், அத ஹோப்ல எழுதுறாரு. முதல்ல டார்க்னஸ் இருக்கு, கஷ்டப்படுறோம், we are through time, the adhinayaka is traveling through time. Finally he says the sun rises behind the northeastern hills. ரொம்ப அழகா சொல்வாரு. That is the other part. So what I'm saying is, நீங்க வந்து you don't have to mention a name or a state. It is also geography, it is also people, it is also ideas. That's all part of the federal concept that this one song actually quite beautifully brings together. என்னோட தொழில் மெயினா என்னன்னா கச்சேரி பாடுறதுங்க. சில பேரும் நான் அதை பண்றேன்னா நிறைய பேர் சந்தேகமா கேட்கறாங்க, பட் ஆனாலும் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நான் அதை யோசிக்காம இப்ப நான் கச்சேரி பாடுறேன்னு அப்ப நிஜமா ஃபெடரலிஸ்டா இருக்கேனான்னு ஒரு எனக்கே டவுட் வந்து. How is my stage? What am I doing on stage? What is the power dynamic that is happening on stage? Is there a devolution of power between us? Is there a sharing of power between us? So it was an interesting question. பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்லி அன்ஈக்குவல் ஸ்டேஜ் தான் என்னோட ஸ்டேஜ். I am the king. I decide how much, when, for how long everybody else functions. Okay? There is a musician who calls himself the captain of the ship. I don't call myself that, but he calls himself that. So violin கச்சேரின்னு பாத்தீங்கன்னா ஒரு வயலின் இருக்கும், ஒரு மிருதங்கம் இருக்கும், ஒரு கடங்கஞ்சிரா இருக்குன்னு வச்சுக்கலாமே. அண்ட் இதுல வந்து நிறைய சண்டைகள் இருக்கு. அதெல்லாம் நான் சும்மா சுருக்கமா சொல்றேன். ஒண்ணு, நான் ராஜா, நான் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்றேன் ஓரளவுக்கு வச்சுங்களேன். ஸோ வயலின்காரர் எப்படி வாசிக்கணும், எவ்வளவு வாசிக்கணும், என்னோட அதிகமா கைத்தட்டல் வாங்கக்கூடாது, வாங்கினா அது எப்படி குறைக்க முடியும், இதெல்லாம் நான் கண்ட்ரோல் பண்ணி வரேன். நான் வந்து ஃபெடரலிசமும் ஈக்குவாலிட்டி பேசிட்டு இருக்கேன் உங்ககிட்ட. அந்த ஐரணியை பாருங்க. எனிவே இருக்காரு ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் மிருதங்க இருக்காரு, சரிங்களா? அவங்க ரெண்டு பேருக்குள்ள இன்னொரு பேட்டில் நடக்கும். என்னன்னா என்னோட அட்டென்ஷன் அவங்க ரெண்டு பேரும் கிராப் பண்ணும். கரெக்டுங்களா? சோ அவங்களுக்குள்ள ஒரு அன்செட் பேட்டில். யாரை பார்த்து நான் அதிகமா அட்டென்ஷன் கொடுக்கறேன்னு ஒரு பேட்டில். நான் ஆக்சுவலி ஒரு ஆர்டிஸ்ட் என்கிட்ட சொல்லியிருக்காங்க, என்னங்க நீங்க அந்த சைடே பார்த்து பாடிட்டு இருக்கீங்க, என்ன பார்க்கவே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இட் பேசிக்லி மீன்ஸ் that there is a ஒரு இன்டர்னல் ஒரு ஸ்ட்ரகிள் ஹேப்பனிங் பிட்வீன் these two. இதுல இன்னொருத்தர் இருக்காரு பின்னாடி. அவர் கட்டம் இந்த காலத்துல வேற மாதிரி உட்காரும், அந்த காலத்து நிறைய பேர் கூட இப்போ கட்டம் கழிச்சு பின்னாடி உட்காருவாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பொசிஷனே வந்து ஒரு ப்ராப்ளம், கண்ணிலே தெரிய மாட்டேறது. கடைசியில இவர் ஒருத்தர் இருக்காரான்னு உங்களுக்கு ஒரு ஞாபகம்.
இவர் எவனா பாவம் மிருதங்கம் பின்னாடி இவருக்கு ஒரு வேர்ட்லயும் நம்ம ஒரு அன்இக்வாலிட்டி கிரியேட் பண்றோம். இவங்களுக்கு பேரு பக்கவாத்தியம், அவருக்கு பேரு உப பக்கவாத்தியம், அதாவது அடிஷன் டு தி அடிஷன். சரிங்களா? அவர் வாசிக்கும் போது என்ன ஆகும்னா, மிருதங்க வாசிக்கிற உங்களுக்கு இந்த சைட் தான் தெரியும், இங்க நடக்கிறது உங்களுக்கு தெரியாது. இந்த லெஃப்ட்ல இருந்து வாசிக்காத இந்த சைன் லாங்குவேஜ் மாதிரி அவர் சொல்லிட்டே இருப்பார். So fundamentally he is also completely controlled by one person. Now this is the structure, and what are we saying? The overarching idea of federalism பத்தி பேசணும் பாத்தீங்களா? The overarching idea is we're supposed to be making music for you together. So in such an unequal space, we are saying we are going to create art. So sometimes the question is, are we really creating art? Are we really doing something? Or question definitely. So this relationship is another element in this relationship. Ninga, audience, what are you in this relationship? What are you in this relationship? You are also party. So நீங்க ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வரீங்கன்னா என்ன ஒரு சிந்தனையோட வரீங்க, என்ன ஒரு ஐடியாவோட வரீங்க, நீங்க எப்படி கான்ட்ரிபியூட் பண்றீங்க, நாங்க எப்படி உங்களை ட்ரீட் பண்றோம், என்னோட உங்களோட ரிலேஷன்ஷிப் எப்படி வேணா இருக்கலாம், ஒன்னு ஈக்குவலா இருக்கலாம், ஐ கேன் பி ஹையர், யூ கேன் பி லோவர், இட் கேன் சேஞ்ச். So this entire thing is happening in stage. I will not go into the other aspect of between art forms because adhe jadi will go back to the same things. I will conclude just 2 points. One, I also thought about what about federalism and my relationship with the environment on question. Sutrasudal. And I do have one varutham with the Constitution of India, that unlike the Constitution of South Africa, where the environment is specifically spoken about in different sections and the protection of it, we have read it into the right to life and equality. So for me, that is still a gap, that we should have something that says it. But environment பத்தி பேசும்போது there are two ways, ரெண்டு விதத்துல பார்க்கலாம். ஒன்னு ஆங்கிலத்தை anthropocentric சொல்லுவாங்க, மனிதனை நடுவுல வச்சு மனிதனுக்காக நம்ம இயற்கையை பாதுகாக்கணும் அப்படின்னு ஒரு ஐடியா. ஏன்னா நம்ம சர்வே ஆகணும், மரம் இது தேவைன்னா நான் சாவக்கூடாது, இது ஒரு வியூ. இன்னொன்னு இதை தாண்டி நம்ம இயற்கையை ப்ரொடெக்ட் பண்றோமா, இயற்கையை ப்ரொடெக்ட் பண்றோம். Why do you need to save or do you need to protect nature? Because nature needs to be protected, not because I want to live. Which of these two we follow ன்றது ஒரு very important question ஏன் கண்ணில் படுறது. ஏன்னா if you are still going to make it about ourselves, we are not protecting nature, we are not securing nature, then birds can die. Some birds can die. Some birds need not die because their birds contribute to you in some manner. Beyond all these external things, I'll end with this thing of saying, do I have the federalist spirit in me as an individual, as a person? யோசிக்கலாம், அது எப்படி சார் இண்டிவிஜுவலா பேச முடியும்? Isn't the idea of federalism always about a relationship with 1, 2, 3 or how many other people? But I think it begins fundamentally with how you feel about yourself and the world around you. நம்மளுக்குள்ளேயே the idea of recognizing multiple voices, the idea that power in our hands, individual hands, is never going to lead to justice. The idea that when we have power, the first thing we must learn to do is step aside. ரொம்ப முக்கியமான விஷயம். நம்மளுக்கு பவர் இருக்குன்னா ஃபர்ஸ்ட் நம்ம கத்துக்க வேண்டிய விஷயம், எப்ப நம்ம பின்னோக்கி போய் கொஞ்சம் சைடுல நிக்கணும். Can we imbibe that? And what does it really mean to be together? சேர்ந்து ஒரு சமுதாயத்துல இருக்கணும்னா, ஒரு வீடா இருக்கட்டும், ஒரு பள்ளியா இருக்கட்டும், ஒரு இசையா இருக்கட்டும், கலையா இருக்கட்டும், இயற்கையா இருக்கட்டும், இது எல்லாத்திலையும் நம்ம டுகெதர்னஸ் அப்படின்னு ஒரு ஐடியாவை நம்ம உள்வாங்க போறோம்னா, how do we really exist? So therefore, only if we have these universal principles of compassion, justice, equality within ourselves and within the way we behave in society, I think that there is a future where we can contest structural problems. We cannot ignore societal inequalities and injustices and only concentrate on structural problems. Thank you very much.